புதுவை மாநிலத்திலிருந்து தொடர்ந்து மது பாட்டில்கள் கடத்தப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் அதிக அளவு குவிக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பலர் பேருந்துகளிலும் கார்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் மது பாட்டில்களை மறைத்து வைத்துக் கொண்டு வந்தனர். இதனை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அதே இடத்தில் தரையில் ஊற்றி அளித்தனர். அப்போது புதுவையிலிருந்து கடலூர் நோக்கி வந்த ஒரு காரில் போலீஸ் என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் சோதனை செய்தபோது மது பாட்டில்கள் இருந்ததும் அதிலிருந்த 4 நபர்களும் குடித்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்ப போகும்போது காவல்துறையினரிடம் நான் யார் தெரியுமா, எங்களை எப்படி பிடிக்கலாம் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடுப்பான காவல் கண்காணிப்பாளர் காரில் வந்த அனைவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளுங்கள் என உத்தரவிட்டார். மேலும் அவர்கள் காரில் ஒட்டப்பட்டிருந்த போலீஸ் என்ற ஸ்டிக்கரும் அகற்றப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வண்டியோட கேச போடு. இல்ல நீல நான் இதே தரேன். பணி செய்யணும் ஒரு அதிகாரி ஸ்டேஷன் ரிமாண்ட் பண்ண வண்டியோட கேச போடு.